இன்னென்ன பிரச்சனைன்ட்டு இப்போ பிரசங்கத்தில் எல்லாத்தையும் சொன்னீங்களே, அதெல்லாம் நடந்தது தெரியுங்களா? நான் சொன்னேன், இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐம் ஸோ யங் கேர்ள், ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் யுவர் சர்ச். ஐ கம் ஃப்ரம் இந்தியா ஸோ டு ப்ரீச் த காஸ்பல். ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஒர்க், ஐ வாண்ட் டு கோ பேக். இல்லை அந்த லீடர்ஸுங்களாம் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் முறுமுறுத்தினேன். லீடர்ஸா இந்த மாதிரி ஏரியாலலாம் நான் தொடவே மாட்டேன், நம்மளுக்கு அந்தெல்லாம் பழக்கம் இல்லை. நான் சொன்னேன், ஆவியானவர் சொல்கிறாரு, இரு மகளே, உன்னை வச்சு கொஞ்சம் நான் செய்யணும்னாரு. ஆனாலும் செய்யுங்க, ஆனால் இந்த ஆம்பளைங்கெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கு, அவனுக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு உடனே அந்த லீடர்ஸுங்கெல்லாம் கூப்பிட சொன்னேன். நான் கூப்பிட சொன்னேன், நானும் இல்லை, ஆவியானவர் சொன்னாருன்னு சொன்னேன். வந்தாங்க. வந்துட்டு உடனே நான் கேட்டேன், வாட்ஸ் கோயிங் ஆன் இன் திஸ் சர்ச் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, how do you know everything you have preached? Through the preaching you have shared everything publicly அப்படின்னாங்க. அப்படியா, தெரியலையே என்னன்னு. நான் வந்து இந்த பிஷப்புக்கு இப்படியெல்லாம் பெட்டிஷன் கொடுத்தேன், அது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அந்த பிஷப் முன்னாடி மொத்தமே கொட்டுறாங்க எல்லாரும். இன்னொருத்தர் சொல்றான், எஸ் நான் இதை எடுத்துன்னு போய் அந்த இதில் கேப்டர் சிட்டிக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அவங்களுடைய எல்லா பார்ட்ஸ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு உடனே அந்த பிஷப் பிரமிச்சு போயிட்டாரு. இதை கூப்பிட்டது இதுக்கு தெரிஞ்சுமான்னு, இதை கூப்பிட்டு எல்லாத்தையும் உண்மையெல்லாம் வெளியே வந்துடுச்சு. அப்போ சொன்னேன் ஆவியானவர்கிட்ட, இப்போ மாட்டிக்கின்னு அடிச்சுக்கிறானுங்க போலக்குது, உண்மையெல்லாம் வெளியே வருது, இப்போ என்ன தான் செய்ய போறீங்க ஆண்டவரே? அவர் சொன்னார், நீ அமைதியாக உட்காந்துக்கு மகளே, நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன், அமைதியாரு. சில நேரம் நம்மளை வச்சுட்டு செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொன்னேன், இதில் பிஷப் யார், இதில் யார் லீடர்ஸ்ன்னு யாருமே எனக்கு தெரியல, யார் நீங்கள் என்னெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. நான் கேட்ட கேள்வி ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுச்சு. அப்புறம் ஐம் எல்டர்ஸ், நான் வந்து இத்தனை வருஷம் அந்த சபையில் இருக்கிறேன், ஒத்தத்த ஒரு வித டைட்டிலெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஏசு யார் இந்த சபையிலன்னு கேட்டேன். டு யூ ஹாவ் ஜீசஸ் இன் திஸ் சர்ச் அப்படின்னு. யா வி ஆர் சர்விங். என்ன நீங்கள் வாட் யூ கொஸ்டின் யூ ஆஸ்கிங் அப்படின்னானுங்க. இல்லை, ஜீசஸ் ஓன்லி ஆஸ்க் மீ டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் அப்படின்னு. ஏசு யார், நீ பிஷப்பு, நீ லீடரு, மூப்பரு, ஏசு யார் இந்த சபையில் அப்படின்னு கேட்ட உடனே தலையை குனிஞ்சிட்டு அந்த பிஷப் சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் எனி மோர், இந்த சர்ச்சில் நான் இனி ப்ரீச் பண்ண மாட்டேன், இனி பிஷப்பாக இருக்க மாட்டேன், நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னலாம் சொன்னார். ஐயோயோ, இது நான் ரொம்ப போகுது. திரும்ப கேட்டேன், ஏசப்பா நான் என்ன கேள்வி கேட்கணும், இவர் இப்படி சொல்கிறாருன்னு. கர்த்தர் லீட் பண்ணாரு பாருங்க. 1/2 hour ஆச்சுண்ணா, வாக்குவாதம் மாதிரி. என்னை உட்கார வச்சுட்டுங்க, ஒரு சின்ன பொண்ணை இந்தியாவிலேருந்து போய் பருதாமல் உட்காந்துக்கிறேன், என்ன உட்கார வச்சு ஆண்டூர் இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய லீடர்ஸ் தடகாத்தமாகறானுங்க. அவனுங்க இருந்துட்டு அப்புறமா சொன்னானுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த லீடர்ஸுங்கெல்லாம், வி வாண்ட் டு சே சம்திங் சிஸ்டர். எஸ் டெல் மீ பிரதர் என்ன சொன்னாங்க. எல்லாம் பெரிய பெரிய அங்கிளுங்க, என்னை சிஸ்டர்னு கூப்பிட்டானுங்க. உடனே நான் சொன்னேன், என்ன சொல்கிறீங்க என்ன? ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் டு பிஷப். பிஷப் கிட்ட போய் நான் ஃபர்கிவ்னஸ் கேட்க போகிறேன் அப்படின்னு. சரி, ஓடி போய் மொத்த பேர் கையை காலை மொத்தமே பிடிச்சிக்கினாங்க அந்த பிஷப்பை. இந்த பிஷப்பை பிடிச்சி ஒரே மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க. I have done these things மொத்தம் அறிக்கை பண்ணிட்டாங்க பிஷப் கிட்ட. இப்போ பிஷப்புக்கு நடுக்கம் வந்துச்சு. இவர் என்ன செய்யறதுன்னு இவருக்கு புரியல. இவர் நடுங்கிறதுக்கு எங்க தெரியுமா நடுங்கினாரு? இங்க முன்னாடி உக்காந்துங்கிறாரு ஏசு, அவருக்கு முன்னாடி முட்டி போட்டாரு. ஐயோ லார்ட் ஜீசஸ், I have done this, நான் வந்து உங்களுடைய பிரைஸ் எடுத்துட்டேன், உங்களுடைய மகிமை திருடிட்டேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன். அவர் அறிக்கை பண்ணாரு. எல்லாரும் சேர்ந்து இந்த எஜமான் கிட்ட அறிக்கை பண்ணாங்க. அன்றைக்கு கட்டின சபை இன்றைக்கு பெரிய எழுப்புதல் அந்த நாட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே பாஸ்டர் அதே பிஷப் தான் அங்கே இருக்காங்களாம். நான் போல திரும்ப சொன்னாங்க எனக்கு நியூஸ், அந்த பிஷப் வாண்ட் டு மீட் யூ. நான் இவர் ஏசப்பட்ட கேட்டேன், என்னை மீட் பண்ணணும்னு கேட்குறாங்கண்ணா. இப்போ போனேன்னா உன்னை பார்க்கறது கூப்பிட்றான், அவன் என்னை பார்க்க வச்சுட்டு இல்லை, அதோட விட்டுரு, உனக்கு இதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட போவே கூடாதுன்னாரு. அதனால நான் போகிறதே இல்லை. சில இடங்களை கர்த்தர் என்னை போய் வேலை முடிச்சுட்டு அவங்க யார் என்னை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அங்கே போக விடுறதில்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவாரு. அந்த சபையை கர்த்தர் கட்டிட்டாரு. இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு மறுநாள் ஃப்ளைட்டு இந்தியா பேக் வரணும். வந்துட்டு இருக்கேன். இது வரைக்குங்க எத்தனை முறை போயிருக்கிறோம், ஒரு முறை கூட எனக்கு ஃப்ளைட் மிஸ் ஆகுனதெல்லாம் இல்லை. கரெக்டாக என் அப்பா, உலகத்தை அப்பாவே கரெக்டாக ஃப்ளைட்டு புக் பண்ணுவார். பொட்டப்புள்ள தனியாக போகுதுன்ட்டு நல்லா புக் பண்ணி அனுப்புவாங்க. அந்த ஃப்ளைட்டு டிரான்ஸ்ட் ஃப்ளைட் வர இன்னொரு ஃப்ளைட் 2 ஃப்ளைட்டை பிடிக்கணும். நான் அந்த ஃப்ளைட்டுக்கு போயிட்டேன். வெதர் ப்ராப்ளத்தினால என்னவோ டிலே, ஃப்ளைட் டிலே. நான் வந்து உடனே சென்னைக்கு ஃப்ளைட் பிடிக்கணும்ல. அப்போ கேட்குறாங்க, ஒரே ஒரு பேசஞ்சர் நான் மட்டும்தாங்க சென்னைக்கு வந்து பிடிக்க வேண்டிய டிரான்சிட் ஃப்ளைட், மற்றவங்களாம் அந்த கண்ட்ரிக்கு போக வேண்டியவங்க தான். உடனே சொன்னாங்க இந்திரா ஷண்முகி, இந்திரான்னு கூப்பிட்டாங்க. ஓடினேன். கூப்பிட்டுட்டு, ஓ யூ ஹாவ், உங்களுடைய ஃப்ளைட்டு டிலேயாக இருக்குது,
நீ வந்து இந்த ஃப்ளைட்டில் போயிட்டு நீ டிரான்சிட் ஃப்ளைட்டுக்கு நீ உன் ஃப்ளைட் சென்னைக்கு எடுத்துக்கோ, பை த டைம் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்குள்ள உங்கள் ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுவீங்க அப்படின்னாங்க. ஓகே, காட் கேன் டூ எனிதிங். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப விசுவாசம் கொடுத்துட்டாரு கர்த்தர். எனக்கு விசுவாசத்தில் ரொம்ப குறைய பலவீனம். அதான் ஏசு முகமும் பார்த்தாவே கேட்டு தான் செய்வேனே, அதனால தானே பிக்சர் போட்டு போட்டு காட்டி என்னை நடத்துறாரு. சரி, இப்போ ரொம்ப விசுவாசத்தோடு ஊழியம் செஞ்சேன், இதுவரை நடத்துறாருன்னு வர்றேன். எனக்கு ஃப்ளைட்டே ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குது. எனக்காக செய்வாரா செய்ய மாட்டாருங்களாங்க? கர்த்தர் செய்வார் தானே. அவன் அந்த ஆஃபீஸர் ஓடி ஓடி என்னை விட்டானுங்களே. சரின்ட்டு நான் வந்துட்டு லேண்ட் ஆகிட்டு உடனே அடுத்த ஃப்ளைட்டுக்காக லக்கேஜ் எடுத்துட்டு இப்படி வர்றேன். ஒரு ஆஃபீஸர் நிற்கிறான், என் பேர் எழுதிட்டு, இந்திரா சண்முகம். என்ன அப்படின்னு, யுவர் ஃப்ளைட் ஹேஸ் ஆல்ரெடி டேக்கன் டு சென்னை, யூ ஹேவ் நோ மோர் ஃப்ளைட்டுன்ட்டான். பாருங்க, இதுதாங்க முதல் முறை ஷாக்கு எனக்கு. எல்லாமே அழகா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தார் கர்த்தர். ஏசு நல்லவர் நல்லவர். என் அப்பா இருக்கிறார் யார் ரொம்ப கம்பீரமா பேசிட்டு இருந்தேன். இப்ப சோதனை. நான் சொன்னேன், நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்க ஆந்திராலேருந்து என் அப்பா அம்மாலாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன்னு அழுதேன் அந்த ஆள்கிட்ட. நான் சொன்னேன், அவன் சொல்றான், இஃப் யூ க்ரை ஆல்சோ ஐ கான்ட் டூ எனிதிங், யூ ஹேவ் டு ஸ்டே. நான் சொன்னேன், எனக்கு அந்த பழக்கமே இல்லையா, ஏர்போர்ட்டில் ஸ்டே பண்ண முடியாது, ஹோட்டலில் ஸ்டே பண்ண முடியாது, எனக்கு தெரியாது. எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் அவங்க பக்கத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து தான் போயிருப்பேன். நான் தனியாக போகிறல பட்டு பிள்ளைங்கன்னு ஒரு சாட்சியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஹோட்டலெல்லாம் ஸ்டே பண்ண தெரியாது, ஒண்டிய சுத்தமும் தெரியாது. அப்போ அவன் சொன்னா, நீங்கள் போய் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுங்க, நாளைக்கு மார்னிங் 8 o'clock உங்களுக்கு ஃப்ளைட்டு சென்னைக்கு அப்படின்னா. நான் அந்த பதட்டத்திலே போயிட்டு எங்கே போய் நிற்கிறேன்னே தெரியலங்க. கண்ணாடி உள்ள போகிறேன், அது போகிறேன், எல்லா மிஷின்ஸுங்களா. அவன் செக்யூரிட்டி சொன்னோம், வாட் ஹேப்பன் டு யூ, யூ கோயிங் லைக் எ கிரேசி அப்படின்னா. எஸ், ஐ வாண்ட் டு ஸ்டே இன் த ஏர்போர்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே இன் த ஹோட்டல் அப்படின்னா. நோ, யூ கேனாட் ஸ்டே இன் த ஏர்போர்ட், யூ ஹேவ் டு கோ டு ஹோட்டல் அப்படின்னா. போயிட்டேங்க ஹோட்டலுக்கு. போனா பெரிய 5 star ஹோட்டல். ஏன்னா ஃப்ளைட் அவன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது 5 star எந்த ஸ்டார்லாம் நம்மளுக்கு தெரியாது. போன உடனே 2012 போயிட்டு எல்லாரும் வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு 40 minutes இருக்குது உனக்கு, எது வேணாலும் சாப்பிட்லாம், எல்லாம் ஃப்ரீ தான், சாப்பிட்டு போய் நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணுங்கள், நாளைக்கு ஃப்ளைட்டு வி கிவ் யூ கால் மேம் அப்படின்னானுங்க. சரின்ட்டு நான் போனேன். போயிட்டு பார்த்தா எல்லா வெள்ளைக்காரனும் குடிச்சிக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணி கத்தி சிரிக்கிறானுங்க. நான் மட்டும் அழுதுகிட்டே, என்னை ஆண்டவரே இப்படி சோதிக்கிறீங்க, என்னை விட்டுட்டீங்கல்ல, நான் எவ்வளோ ஊழியம் செஞ்சேன், இப்படிலாம் பண்ணிட்டீங்களே, நான் இந்த ஹோட்டலில் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு போயிட்டு இந்த மாங்காய் பிஞ்சு இருக்குங்களா, மாங்காய் எடுத்துட்டு சோளத்தட்டை எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். மதி மயங்கி போய் எடுக்க வேண்டிய ஐஸ்கிரீமு எல்லா திங்ஸ் இருக்குது, எதையும் எடுக்காம இதை மட்டும் எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு சோகத்தில் அழுதுட்டு இருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா சோளத்தட்டு மாங்காய் பிஞ்சியா இருக்கு. நம்ம சாப்பிட்றோம், என்ன செய்யறோம்னு சரி உடனே அங்கே போட்டு அழுதுகிட்டே வந்தேன். இப்போ எங்கே போகிறதுங்க, ரொம்ப டீசெண்டாக ஸ்டூடெண்ட் மாதிரி வர கோட்டு ஷூட்டு போட்டு வந்துட்டுக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, மேம் யூ கோ அண்ட் ஸ்டே இன் யுவர் ரூம்னு. எந்த ரூம்னு நான் கேட்குறதுக்கு எனக்கு தெரியல. நேராக லக்கேஜ் பிடிச்சிட்டு வந்தேன். ஒரு சத்தம் கேடுச்சு, டர்ன் ரைட் அப்படின்ச்சு. டர்ன் பண்ணி செகண்ட் ரூமில் ஸ்டாப் அப்படின்னா ஸ்டாப். எனக்கு வந்து சில நேரம் வந்து ஆண்டவரே தெரியவே மாட்டாருங்க, தெரியாம ரோபோ மாதிரியே செயல்படுவேன். அவர் அப்படி செயல்படுத்துவார். நிறுத்திட்டு ரூமை கூட கழட்டு கூட தெரியலைங்க. எல்லாம் போட்டு உள்ளே போய் பார்த்தா ஆண்டு சொல்கிறாரு, அந்த சத்தத்தில் கீ அந்த இதில் போடு பாக்ஸில் போட்டேன். பார்த்தா ரூமு பயங்கர பெரிய ரூமு, டபுள் பெட்ரூம். அதுலேயே எல்லாம் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கிறான். இந்த மிஸ் ஆன இந்த லக்ஸரியெல்லாம் வச்சுருக்கிறான். காஃபிலேருந்து எல்லாமே இருக்குது, ஃப்ரிட்ஜு, ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுருக்கான். நான் நேராக இதெல்லாம் பார்க்கல, சுட்கேஸை போட்டு கை தூக்கி, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டு சொன்னார், நான் உன்னை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. ஏன் ஆண்டவர், என்ன உனக்கு பிரசங்கம் பண்ணதான் தெரியுது, ஆனால் என்ன யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னாரு. ஏன் ஆண்டவரே, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியில் போட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னாருன்று எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் எப்படி நின்னாங்க? ஆபிரகாம உன் பிள்ளாண்டான கொண்டு வான்னா கொண்டு வந்தான். அவன் கண்ணு விசுவாசம், அவன் வார்த்தை அறிக்கை விசுவாசம், அவன் இருதயம் விசுவாசம். அவன் எல்லா சூழ்நிலை செத்து போச்சு ஆபிரகாமுக்கு. ஏதோ கொடுக்குறேன் பாரு, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் செத்து போன பிறகு சில நேரத்தில் நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. எல்லாம் செத்து போச்சு, சூழ்நிலை அழிந்து போன பிறகு நான் கொடுக்குற மகனேன்னும் போது அவன் ரிசீவ் பண்ணான். அவனுடைய இருதயம் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொண்டது.
அந்த சூழ்நிலை மாறிச்சு. 25 வருடம் காத்திருந்தான். அவன் அறிக்கை மாறல. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மகனை பலி கொடுன்னு சொன்னாலும் அவன் பதட்டமே அடையல. அவனுக்கு தெரியும் நான் யார் என்று அவனுக்கு தெரிந்திருந்தான். ஷாத்ராக் மேஷாக்கு தெரியும் நான் யார் என்று. மகளே உனக்கு தெரியல நான் யாருன்னு, அதனாலதான் நீ சாப்பிடல, அதனாலதான் நீ இவ்வளவு பதட்டத்தோட அழுது கொண்டிருக்கிறாய். பிரசங்கம் பண்ணுகிறது இல்ல, நான் என்னார் என்று நீ அறிந்து கொள், நான் என்னார் என்று நீ விசுவாசிப்பாயானால் நீ சந்தோஷப்பட்டு களி கூறுப்பாய். இத்தனை ஊழியம் செஞ்ச ஒரு சபை உடைஞ்சு போயினது. அந்த சபையை உன்னை வச்சு நான் இன்றைக்கு கட்டிட்டு வந்தனே, உனக்காக யாராவது ஒரு 5 ஸ்டார்ல ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வைத்தார்களா? ஆனா நான் உனக்கு இதை ஸ்டே பண்றதுக்காக புக் பண்ணினேன். உன்னை ஆனர் பண்ணபடி நான் இதை செஞ்சேன். எப்பா பார்த்தாலும் வரும்போது ஏதாவது லக்கேஜ் எடுத்துட்டு வந்தா, பணம் எடுத்துட்டு வந்தா ஒரு பயம், செக் பண்றாங்கன்னு, டாலருங்களை கேட்கறானுங்க, எத்தனை ஆயிரம் எடுத்துட்டு போறேன்னு சொல்றானுங்கன்ட்டுன்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை இந்த முறை வித்தியாசமா நான் கனப்படுத்தணும்னு நீ என்னை சரியாய் புரிந்து கொள்ளாம இருந்ததுனால நீ சந்தோஷத்தை இழந்தாய். இன்றைக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் பதறான், அவன் அசைக்கப்பட மாட்டான். உயிரே போயிட்டு இருக்கு உன் வீட்டுல ஒருத்தருக்குன்னா என்னை விசுவாசிப்பேன, என்ன நோக்கி பார்ப்ப. ஏன்னா அந்த உயிர் கொடுத்தவர் நான் என்று உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த உயிரை பார்த்து பதட்டம் அடைய மாட்ட, உயிர் கொடுத்தவரை பார்த்து மகிமை செலுத்துவ. சூழ்நிலைகளை பார்த்து நீ மாற மாட்ட, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவனை மகிமைப்படுத்துவ என்று சொன்னார். கதறி அழுதுவேன், என் விசுவாசம் எவ்வளவு பலவீனமா இருக்கிறது. அநேகருக்கு விடுதலை கொடுத்தும் ஜெபித்தும் அற்புதங்கள் நடக்கிறது. ஆனா என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏன் இத்தனை கேவலமான அவிசுவாசம்? என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நான் அறியாம இருந்தேன் என்று அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேங்க. காலையில எழுந்த உடனே அந்த 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 ஆபீசருங்கெல்லாம் என்ன வெல்கம் பண்ணி கொண்டு போறாங்க. என் லக்கேஜ் அவன் கொண்டு போகிறான். எல்லாரும் ராஜ மரியாதையோடு கொண்டு வந்தாங்க. என்னுடைய தாயின் தகப்பனும் குடும்பம் எல்லாம் இங்க வந்துட்டுக்கிறாங்க சென்னைக்கு. என்னுடைய சொந்தக்கார வீட்டுல ஸ்டே பண்ணாங்க. ஒவ்வொரு முறையும் நான் வந்த உடனே அழுக்கா என்னை கூட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த முறை கர்த்தர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா எல்லாம் கூட நான் காக்க வைப்பேன். என் மகன் என் வேலை செஞ்சுட்டு வர்றா, என் ராஜாதி ராஜா மகள் ராஜா வருவான் என்று சொல்லி எனக்காக அநேக இடங்களை ஜெபம் நடந்துச்சுங்க. பிளைட்ல அப்படியே அந்த இடத்துல நின்னு போயிட்டா மகன்னு பயங்கரமான ஜெபங்கள் நடந்தது. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மனிதன் என்னை சரியாய் புரிந்து கொள்வானால் அவன் வாழ்க்கையில என்ன வந்தாலும் அசைக்கப்பட மாட்டான். எந்த மனுஷனை அறியாம இருக்கிறார்களோ அவர்கள் அழுது கொண்டேதான் இருப்பார்கள், எந்த சூழ்நிலை வந்தாலும் பதட்டம் அடைவார்கள் என்று சொன்னாருங்க. அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன் பாருங்க. என்னுடைய சகோதரனுடைய குழந்தை சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல மரித்து விட்டான் என்று சொல்றாங்க, ஐசியூல. அப்போது கர்த்தர் சொல்றார், மகளை ஒரு வாரத்துல அவனை உயிரோட இதே உன் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை அறிந்திருப்பாயானால் நீ பதட்டம் அடைய. டாக்டர் சொன்னாங்க, ஓ no more that baby is already dead ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் அவனை ஜீவனோட கொண்டு வருவேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணுல நீ பார்க்கிற சூழ்நிலை பார்த்து என்னை மாத்தி விடாத. நம்ம நிறைய நேரங்கள் ஜெபிக்கிறோம் விசுவாசத்தோட, விசுவாசமா இருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு ஜெபத்துல காத்திருக்கும் போது உன்னுடைய கண்ணுல சூழ்நிலை பார்த்த உடனே அந்த விசுவாசத்தை திருப்பி விடுகிறோம். இவ்வளவுதான் கர்த்தருடைய சித்தம், இதுதான் இருக்கு என்று சொல்லி உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏத்தவாறு கர்த்தருடைய இழுத்து போடுகிறா இல்ல. கர்த்தர் அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு வரையும் சொல்றேன், நான் மரித்தாலும் வாழ்ந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், என் இயேசு யார் என்று அறியாம நான் வாழக்கூடாது. எங்க அப்பாவை அறிந்து புரிந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஏன் அப்படி வாழ்ந்தாங்கன்னா அவர்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகினால் தான் செல்வ சீமான்களாக இருந்தாங்க. இன்றைக்கு நம்ம பண குறைவுக்காக கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய பிரச்சனைக்காக இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய சிறு சிறு போராட்டங்களுக்கு இயேசு தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வாயானால் உன் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை போராட்டம் உனக்கு பின்னால நிற்கும். இயேசு மகாராஜா நம்முடைய முன்பாக நிற்பார். நம்ம யாவரும் ஜெப நிலையோடு கூட எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். தேவனுடைய பிரசன்னமத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது, தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இயேசு உன்னோட பேசி இருக்கிறார். உனக்குள்ள அன்பு இராவிட்டால் நீ